ஸோ ஹலோ எவ்ரி ஒன். ஸோ ரீசெண்டாக எங்கள் அம்மா அப்பா வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தது. ஸோ அதில் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் படித்து காமிக்க போகிறேன். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம்ல, அந்த நீ ஃப்ளைட்டில் போன வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணல, அது கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. 40 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 5000 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் என்னன்னா ஒரு மெசேஜ் மாதிரி ஒரு 5000 பேர் எழுதியிருக்காங்க. ஒரு 40,000 பேர் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. எவ்வளோ? 40,000 பேர். ஓகேவா? எப்படி இருக்கு ஃப்ளைட்ல போன எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருக்கு? நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு. நம்மளாம் ஃப்ளைட்ல போமான்னு நினைச்சு பார்க்குறேன். நினைச்சு பார்க்காத ஒரு சரி, ஓகே. இப்போ அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஒருத்தவங்க தீபக் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, பையன் வந்து ஜெயிச்சிட்டான், அதுக்கப்புறம் உன்னோட அந்த அப்பாவித்தனம் வெகுளித்தனம்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த இதுல ஃப்ளைட் உள்ள நுழையறதுக்கு முன்னாடி இது கும்பிட்ட தருமா, சாமி கும்பிட்ட தருமா? ஏன் அந்த மாதிரி கும்பிட்ட? ஃப்ளைட்டை பார்த்த விட்டே கடவுளை பார்க்குற மாதிரி வந்துச்சு. ஃப்ளைட்டை பார்க்கறதுக்கே கடவுளை பார்க்குற மாதிரி இருந்துச்சா? ஆமா, அது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஃபேமிலிக்கே நீங்க சுத்தி போட்டுக்கோங்க, ஃபேமிலிக்கே சுத்தி போட்டுக்காங்க, ஊரு கண்ணே படப்போகுது அப்படின்னு ராகுல் அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அப்புறம் மகீன் அப்படின்றவங்க என்ன டைப் பண்ணிருக்காங்கன்னா, ஃப்ளைட்லயா போறோம் சொன்ன தருமா? அந்த இது நீ கத்தி சொன்ன தருமா, ஃப்ளைட்லயா போறோம். அது வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சான். மறுபடியும் அது பண்ணிக்காமி, ஃப்ளைட்லயா போறோம். அது அதான் உள் மனசுல தான் அப்படியே வந்துச்சு. அது சந்தோஷமா. அதே மாதிரி மனோ அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் எங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு போகணும்னு ஒரே ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு நாள் கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் கண்ணா அப்படின்றவங்க மறுபடியும் அதே தான் சொல்லியிருக்காங்க, அந்த ஃப்ளைட்டுக்கு உள்ள நுழையத்துக்கு முன்னாடி நீ ப்ரே பண்ண தருமா, அது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க. இவங்க ஒருத்தவங்க மட்டும் இல்லை, எப்படியும் ஒரு 100 பேர் மேல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ளைட்டை கும்பிடுறது, அதே மாதிரி இதெல்லாம் வந்து இந்தியாவில தான் பண்ணுவாங்க. இந்தியாவில் இருக்கிற பேரண்ட்ஸ் தான் வந்து இந்த மாதிரி கும்பிடுறது, ப்ரே பண்றது அதெல்லாம் பண்ணுவாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் போறோமே ஒரு ஃப்ளைட்ல, நான் இவ்வளோ 50 வயசு ஆகுது, இந்த வயசுல தான் ஒரு ஃப்ளைட்டை வானத்துல தான் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். அதுல ஏற சொல்ல ஒரு அந்த ஒரு அதை கடவுளை பார்த்த மாதிரி தோணுச்சு. ஃப்ளைட்டே கடவுளை பார்த்த மாதிரி. ஆமா, இன்னும் மேகத்தை பார்த்தா அதை விட அந்த கடவுளே கிட்ட இருக்கிற மாதிரி தோணுச்சு. தானு அப்படின்றவர் என்ன அனுப்பியிருக்காருன்னா, உங்களுக்கு வந்து சொர்க்கத்துல இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து சொர்க்கத்துல கண்டிப்பா இடம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரமேஷ் மஞ்சு அப்படின்றவங்களும் அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் வந்து 100 கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது அப்படின்றாங்க. உண்மையில 100 கோடி ரூபாய் கொடுத்தா நீ சந்தோஷப்படும். 100 கோடி ரூபாய் கொடுத்தா சந்தோஷப்படுவல, சும்மா சொல்றாங்க இந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி அந்த 3 வார்த்தை ஃப்ளைட்லயா போறோம், அத வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஃப்ளைட்லயா போறோம். அது எப்படிதான் எனக்கே வந்துச்சுன்னு தெரியல. அது ஒரு சந்தோஷம். அதான் எதுவும் நினைச்சே பார்க்கல. ஃப்ளைட்ல போறோம், ட்ரெயின்ல தான் போறோம்னு நம்ம நினைச்சிட்டு வந்தோம். அது ஃப்ளைட்ல ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் மீ அன்லக்கி பாய் அப்படின்றவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, இதுதான் வந்து ஒரு கடைசி தலைமுறை. இந்த மாதிரி வந்து ஒரு வெகுளித்தனமா இருக்கிறது, அப்பாவித்தனமா இருக்கிற அம்மா அப்பாலாம் வந்து உங்க தலைமுறையோட முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இப்ப எங்க தலைமுறையெல்லாம் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, நீ ஏர்போர்ட் போனாலே கண்டுபிடிச்சிடலாம் ஏர்போர்ட் அப்படின்னு.
நீ ஏர்போர்ட் உள்ள நுழைஞ்சும் உனக்கு வந்து அது ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க தெரியுமா? அது வந்து இதுதான் கடைசி தலைமுறை அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி அம்மா அப்பாலாம் இருக்க மாட்டாங்க. ஆமா இருக்கு. இந்த மாதிரி அப்பாவித்தனமா இருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா இருக்க மாட்டாங்க. எங்கோ கிராமத்துல இருக்கிறவங்களாம் அப்படி இருக்கலாம். எங்கோ கிராமத்துல இருக்கவங்களாம் என்ன மாரி இருக்கலாம், இன்னமும் இருக்கலாம், வருங்காலத்துலயும் இருக்கலாம். ஒரு சந்தோஷப்படலாம். சிட்டில இருக்கிறவங்க எப்படியாவது போவாங்க வருவாங்க. அப்புறம் இட்ஸ் மீ விஜி குட்டி அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை விட என்னங்க லைஃப்ல வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இதை விட வேற எதுவும் வேணாமா? வேணாம் நினைக்கிறேன் வேணாம். சரி, இது அப்ப இதுதான் உன்னோட லைஃப்லயே பெரிய ஆசையா? இதை விட வேற ஏதாவது ஆசை இருக்கா? வேற இருக்கலாம், ஆனா இது பாதி ஆசை வந்துச்சுன்னு நினைக்கலாம். இதை விட வேற என்ன ஆசை இருக்கு, பெரிய ஆசைலாம்? வேற எதனா ஒரு கோயிலுக்கு வெளியூர் கோயிலுக்கு போனா இன்னும் ஆசை இருக்கு. வெளியூர்ல இருக்கிற கோயில் எல்லாம் போய் பார்க்கணும். ஷாம் த கூல் அப்படின்றவர் இதுதான் சிறந்த வீடியோ. ரொம்ப சந்தோஷம் தான். இதுக்கே நினைச்சு பார்க்க முடியல. பர்பிள் மேட் யோகா அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து வருங்காலத்துல இன்னும் நிறைய சூப்பரான பிளேஸ்க்குலாம் நீங்க ஃபிளைட்ல போவீங்க அப்படின்னு வந்து உங்களை வாழ்த்துறாங்க. தேங்க்யூ. இயாக் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் போற மாதிரி தானே கிளம்பி வந்தீங்க. ஆமா ஆமா. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, காமெடியா வந்து தெரிஞ்சிருந்தா வேற நல்ல ட்ரெஸ் போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்கன்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டுருக்காரு. அது உண்மைதான். ஃபிளைட்னா இன்னும் நல்லா பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, கொஞ்சம் நல்லா ட்ரெஸ். ஆனா அன்னைக்கே நல்லா தானே இருந்துச்சு, சூப்பரா தானே போட்டு வந்தீங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல புடவையா கட்டின்னு வந்திருப்பேன். அதுக்கப்புறம் சஃபீனா அப்படின்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கண்ணு அப்படியே வந்து கலங்கிடுச்சு இந்த வீடியோவை பார்த்தனே. அதுக்கப்புறம் அப்படியே கையெல்லாம் அப்படியே ரொம்ப அந்த புல்லரிக்கும் தெரியுமா, அப்படியே கையெல்லாம் அப்படியே புல்லரிக்கும்ல, அந்த மாதிரி அந்த புல்லரிச்சிடுச்சு இந்த வீடியோவை பார்த்தனே. முதல்ல நீ அந்த வீடியோவை பாத்தியா? என்னோட வீடியோ தானே பார்த்து. அந்த வீடியோவை பார்க்கும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு? ஆமா, எனக்கே ஒரு புல்லரிச்சு போச்சுதான். அந்த மாதிரி அவங்களுக்கும் அந்த மாதிரி புல்லரிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் டிரான் ஷாப்ன்றவரு ஸ்ரீலங்கால இருந்து அனுப்பியிருக்காரு கமெண்ட். இலங்கையில இருந்து இந்த மாதிரி 100% அன்பு அப்படின்ற மாதிரி ஸ்ரீலங்கா 100% லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படின்னு அனுப்பியிருக்காரு. நம்ம இவ்வளவு பேர் பாராட்டியது பெரிய ஒரு ஆச்சரியம் தான். நான் இது வரைக்கும் வீடியோல வந்தது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் தடவை. ஃப்ளைட்டு ஃபர்ஸ்ட் தடவை, வீடியோ ஃபர்ஸ்ட் தடவை. சரி, ஓகே. அடுத்து பவளத்துறை அப்படின்றவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ஆனா கல்யாணத்துக்கு பின்னாடி இப்படி பண்ணுவாரா? என் பையன் கல்யாணத்துக்கு பின்னாடி தான் பண்ணியிருக்கான். அது ஆமா, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. வீடியோ எடுக்கிறதே பாத்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் தான். அப்புறம் நாங்க வந்து ஒன்னா தான் இருக்கோம் எல்லாருமே. நானு, எங்க ஒய்ஃப், அப்புறம் எங்க அம்மா அப்பா 4 பேரும் வந்து பெங்களூர்ல இருக்கோம். அதே மாதிரி இது வந்து அவங்க சென்னை ஏர்போர்ட்ல நான் கூட்டிட்டு போயிருந்தேன்னா கண்டிப்பா ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா இது அவங்க பிறந்த ஊரு. இங்க போனீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க இது ஏர்போர்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு. பெங்களூர் வந்து நாங்க போய் 1 இயர் தான் ஆகுது. அதனால அவங்களுக்கு எங்க ஏர்போர்ட் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் சரியா தெரியாது. அதனாலதான் வந்து பெங்களூர் போனோன்னே வந்து அவங்களுக்கு புரியல இது ரயில்வே ஸ்டேஷனா இல்ல ஏர்போர்ட். அதுக்கப்புறம் வந்து இதை நான் என்னன்னு சொல்லி கூட்டு போனேன்னா வந்து வந்தே பாரத் ட்ரெயின்ல போறோம் அப்படின்னு அதுக்கே எக்ஸைட் ஆயிட்டாங்க. வந்தே பாரத்ல போறோமா, சூப்பரா இருக்குமே அப்படின்ற மாதிரி எக்ஸைட் ஆயிட்டாங்க. அதே மாதிரி அந்த ஏர்போர்ட்லாம் பாக்குற அந்த லுக்கை பார்த்தோன்னே அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஓகே வந்தே பாரத் ரயில்வே ஸ்டேஷன் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியல. ஆனா இங்க சென்னை ஏர்போர்ட் கூட்டிட்டு போயிருந்தா நீ கண்டுபிடிச்சிருப்பல. இது வரைக்குமே வந்து பாத்தோன்னா அதான் 40 lakhs வியூஸ் இருக்கும் போயிருக்கு. 40 லட்சம் பேர் பாத்துருக்காங்க. 40 லட்சம் பேர். இது இன்னமும் போயிட்டு தான் இருக்கு வியூஸ். எவ்வளவு போகும் தெரியல. அதே மாதிரி கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு எல்லாரும் பேசியிருக்காங்க. அதுவும் வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல பேசியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். யாருன்னே அவங்க தெரியாது. இந்த அளவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். பார்த்தவங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் தான் இது. இந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சது எனக்கு ரொம்ப நான் புண்ணியம் செஞ்சிருக்கணும். இந்த மாதிரி இவை என்னை சந்தோஷப்பட்டது எல்லாரும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் தேங்க்ஸ்.
இவ்வளோ பேர் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஐடியா எனக்கு எப்படி தோணுச்சுன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு 3 months முன்னாடி துபாய் போயிருந்தோம். துபாய் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா ஃப்ளைட்டில் போயிருந்தோம். அது வந்து நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி துபாயில் ஃப்ளைட்டில் தான் போனோம் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நாங்களாம் ஃப்ளைட்டில் போக முடியுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது என்ன ஈஸி தானே, ஃப்ளைட்டில் போகிறது பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு யோசித்தேன். ஸோ அப்போ தான் வந்து நானும் எங்கள் ஒய்ஃபும் வந்து பிளான் பண்ணோம் இந்த மாதிரி போகலான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நாங்கள் சென்னை வரும்போது சரி ஓகே இந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரெயினில் போகிறோன்னு சொன்னேன். ஸோ எல்லாருக்கும் வீடியோக்கு லைக் போட்டவங்க, ஷேர் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச்.